அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்மளுக்கான வேலையை நம்மளே செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் மாமா எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் இப்படி என்ன இது பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. தேங்காய் உரித்து கொடுங்க மாமா அப்படின்னு சொன்னால், நீயே உரிச்சுக்கடா அப்படின்ட்டு போயிடுவார். தேங்காய் உரிக்கிறது ஃபஸ்ட்டு அருவாள் வச்சு தான் உரிக்கணும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா உரிச்சு கொடுன்னா உடனே என்னன்றுவார், இல்லை நீ தேங்காய் இல்லாமல் என்ன குழம்பு வைக்க முடியுமோ அதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரு தேங்காய் உரிக்கணுன்னா 1/2 மணி நேரம் ஆகும் அருவாள் வச்சு உரிக்கிறதுக்கு. டெய்லியுமே ஏதாவது குழம்பெல்லாம் வைக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் அழுகுவேன், தேங்காய் உரிக்க தெரியல, என்னால் உரிக்க முடியல, தெரியலங்கிறத உரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அழுதுகிட்டே இருப்பேன், உரித்து கொடுங்க எப்படி தான் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி, அதுக்கப்புறம் தான் இந்த வசி வாங்கி கொடுத்துட்டாரு தேங்காய் உரிக்கிறதுக்கு. இதை கற்றுக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நம்ம பழக பழக எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. அப்போ அதையுமே நான் சரின்னு நானே கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஈஸியாக 100 தேங்காய் கூட நான் உரிச்சிருவேன் ஒரு நாளைக்கு. அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா காலையில் 3:30 மணிலேருந்து நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த சைடு திரும்பினாலும் நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை அந்த வேலையை நிறுத்தி வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். இல்லாட்டின்னா நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. எனக்கு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே நீ பாத்திரம் கழுவுனா, நீ துணி துவைக்கணும், நீ துவைச்சி போட்டால் நீ வீடு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குறாங்க. நான் 90s கிட்ஸு, எங்கள் மாமா 80s கிட்ஸ். எனக்கு 10 வருஷம் வித்தியாசம். அவர்கிட்ட என்னால் எதுவுமே பேச முடியறதில்ல.